ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிப்பப்ளிக் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எத்திக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். அண்ட் எத்திக்ஸோடைய சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8 டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தட் இஸ் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், ஆட்டிடியூட், ஆப்டிடியூட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாரல் திங்கர்ஸ், பப்ளிக் சிவில் சர்வீசஸ், வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ், கேஸ் ஸ்டடிஸ் ஆன் தி அபவ் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி 8ஆக பிரிக்கலாம் நம்ம இந்த எத்திக்ஸை, அதாவது சிலபஸை. சரிங்களா? அண்ட் 1 by 1 நம்ம கவர் பண்ணிட்டு வர போகிறோம். அண்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே ரொம்ப ஹைப்பு கொடுத்து படிக்கிறத விட நம்ம படிக்கும் போதே ஹைப்பாக படிக்கலாம். ஸோ எனிவே, ஸ்டார்டிங் வித் வாட் இஸ் எத்திக்ஸ். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், added to it, yes, I just want to tell one information. அதாவது the same video will be available in English also. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ let's start what is ethics. ஏன்னா இந்த பேப்பர் பேரே எத்திக்ஸ் தான். எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்க. ஸோ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் இல்லைனா தென் யூ கேனாட் ரைட் ஆன்சர்ஸ். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் மேக் யுவர் ஓன் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. சரி, ஓகே. எத்திக்ஸ்னா என்னன்னா, இதை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம். ஒன்று ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் தேர் ரைட்ஃபுல்னஸ் ஆர் ராங்ஃபுல்னஸ். ஸோ ஹியூமன் ஆக்ஷன்ஸ்னா இங்கே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது, தூங்குறது, கொட்டை விடுறது, இதெல்லாம் கிடையாது. ஹியூமன் ஆக்ஷன்ஸ்னா நீங்கள் வாண்டட்லி ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ். இஃப் ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ், தென் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். சரிங்களா? அதே மாதிரி யூ ஆர் ஹெல்பிங் அதர்ஸ், யூ ஆர் டேக்கிங் சம் டெசிஷன். ஸோ நீங்கள் வாண்டட்லி நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. அதை வந்து நம்ம ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறது தான் எத்திக்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, we can attain happiness. Fine, I hope you understand what I am trying to tell. ஸோ உங்களுடைய ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், இதை படிக்கிறது தான் எத்திக்ஸ். ஸோ தட் யூ கேன் அட்டைன் அல்டிமேட் ஹாப்பினஸ். அண்ட் இது மூலியமாக வாட் யூ வில் கெட் டு நோ இஸ் லைக் ஹவு ஐ ஷுட் பி, ஆர் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் ஹியூமன் ஆட் டு பி, ஆர் நீங்கள் எப்படி இருக்கணும், அதுவும் கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படி சொல்றது தான் ஆட். சரியா? ஸோ வாட் ஹியூமன் ஆட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும், அதாவது இந்த ஸ்டடினால. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெஃபினிஷனை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட், எத்திக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ரைட்ஃபுல்னஸ் ஆர் ராங்ஃபுல்னஸ் ஆஸ் அ மீன்ஸ் டு அட்டைன் ஹாப்பினஸ். சரி, ஓகே. இது வந்து ஒரு டெஃபினிஷன் ஆஃப் எத்திக்ஸ். ஏன்னா இந்த எத்திக்ஸை வந்து நீங்கள் ஒரே கான்செப்ட்ல வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது, அதாவது டிஃபைன் பண்ணிட முடியாது. டெஃபினிஷனே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 டெஃபினிஷன் நம்ம பேசலாம். ஸோ செகண்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் இஸ் அ சயின்ஸ். ஸோ சயின்ஸ் ஆஃப் வாட் ஹியூமன் ஆட் டு பி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ சயின்ஸ்னா என்ன? சயின்ஸ்னா ஒரு நாலேஜ். சரிங்களா? ஸோ ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு நாலேஜ், இதை தான் நம்ம சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாலேஜ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ், இதுதான் சயின்ஸ். ஸோ எத்திக்ஸ் இஸ் அ சயின்ஸ். எத்திக்ஸ் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் what human ought to be. புரியுதுங்களா? so it is a greater knowledge of how human should be அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆட்னா வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம். சரிங்களா? so நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆட். so ethics is a science, it is a knowledge of what human ought to be. சரிங்களா? so this is one sort of definition. அதே மாதிரி இந்த செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எத்திக்ஸுக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எத்திக்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். சரியா? ஸோ தீஸ் ஆர் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் விச் த சொசைட்டி பிளேசஸ் ஆன் இட் செல்ஃப். சரியா? ஸோ தீஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் விச் த சொசைட்டி பிளேசஸ் ஆன் இட் செல்ஃப் விச் ஹெல்ப்ஸ் டு கைட் பிஹேவியர், சாய்ஸஸ் அண்ட் ஆக்ட். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகணும், அதாவது என்னன்னா, வெதர் ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸ் விச் ஆர் பிளேஸ்டு பை தி சொசைட்டி இஸ் ஆர் லைக் கரெக்ட், வெதர் இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் தி ஸ்டாண்டர்ட்ஸ் விச் இஸ் பிளேஸ்டு பை தி சொசைட்டிஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் கரெக்ட். அண்ட் அதே மாதிரி இந்த standards does not ensure ethical behavior also. So what is right, what is wrong does varies across the society. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ திருக்குறளில் எல்லாமே these are like standards. So these are the standards which help us to guide behavior, choices, actions, இது எல்லாமே. ஆனால் whether the standards which are given in திருக்குறள் it ensures ethical behavior, ஸோ அது எப்போ வரும்? அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் வரும், அது இன்டிகிரிட்டி இருந்தால் தான் வரும். ஸோ இன்டிகிரிட்டினா இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டிகிரிட்டினா இதுக்கு ஒரு ஸ்மாலான எக்ஸாம்பிள் வந்து, இப்போ சிக்னல் ரூல்ஸே எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், தட் இஸ் ஹானஸ்டி. சரிங்களா? ஆனால் சண்டே மார்னிங் 4 மணிக்கு சிக்னல் இருந்தாலும் நீங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் தட் இஸ் கால்ட் அஸ் இன்டிகிரிட்டி. அதாவது வாட் எவர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் பி, நீங்கள் தனியாக இருந்தால் கூட சரி, நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அதுதான் இன்டிகிரிட்டி. இன்டிகிரிட்டி இஸ் லைக் ஒன் ஸ்டெப் ஹெட் ஆஃப் ஹானஸ்டி. ஸோ உங்ககிட்ட இன்டிகிரிட்டி இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த திருக்குறள் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. புரியுதுங்களா? பட் எனிவே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் ஆஃப் தி எத்திக்ஸ் தெரிஞ்சிடணும். ஸோ இந்த டெஃபினிஷனில் இந்த 3 டெஃபினிஷன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். வை எத்திக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ? இப்போ எத்திக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, இதோடைய டெஃபினிஷன் நம்ம ஆன்சர் ரைட்டிங்கும் பார்த்தாச்சு. சரி, வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இம்போசஸ் ரீசனபிள் ஆப்ளிகேஷன்ஸ்.
அதாவது எது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளீனாக காமிக்கும். பிகாஸ் இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லா விஷயமும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்டி இருக்கும், கம்பேஷன் இருக்கும், லாயல்ட்டி இருக்கும். ஸோ நீங்கள் லாயலாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும், இன்டிகிரேட்டடாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்னன்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஆப்ளிகேஷன். இதெல்லாம் ஒரு தப்பான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது, கரெக்டான விஷயம் இது. இட் வில் கைட் யூ. புரியுதுங்களா? ஸோ வை எத்திக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் இஸ் ரீசனபிள் ஆப்ளிகேஷன்ஸ். தட் இஸ் இட் இம்போசஸ் ரீசனபிள் ஆப்ளிகேஷன்ஸ். அண்ட் செகண்ட் திங் இஸ் லைக் இட் லீட்ஸ் டு ஹாப்பினஸ். இட் லீட்ஸ் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப். இட் கிவ்ஸ் ஓரியன்டேஷன் டு ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இஃப் யூ ஆர் லைக் in personal life, ethics will give you what is right behaviors and what are wrong behaviors. If you are into your professional life, ethics will place some standards, that is what are right ways you have to behave professionally and what are the wrong ways which is there professionally. புரியுதுங்களா? so this is what ethics is. so ஒரு தெளிவு வந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். சரி, ஓகே. இப்போ இந்த எத்திக்ஸ் எழுதும் போது இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then you please write this. அதாவது என்னன்னா, we should behave with others in the same manner as we expect them to behave with us. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா, வாட் யூ எக்ஸ்பெக்ட் அதுதான் உங்கள் ஆக்ஷன்ஸாக இருக்கணும். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் சீக்கிங் ஹெல்ப், if you want others to help you, then your action should be like helping tendency-ஆக இருக்கணும். so this is what is right. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ எத்திக்ஸ் பார்த்தாச்சு. எத்திக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். சரி, த நெக்ஸ்ட் திங் விச் யூ நீட் டு நோ இஸ் லைக் வாட் எத்திக்ஸ் இஸ் நாட் அபவுட். சரிங்களா? ஸோ வாட் எத்திக்ஸ் இஸ் நாட் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இப்படி தெரிஞ்சுக்கோங்க. எத்திக்ஸ் இஸ் நாட் அபவுட் ரிலிஜன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரிலிஜனில் இருக்கலாம். அந்த பர்டிகுலர் ரிலிஜன் வந்து ஒரு சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஆர் அந்த பர்டிகுலர் ரிலிஜன் வந்து வாட் இஸ் ரைட் ஆர் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம். பட் ஆனால் தட் மே நாட் பி எத்திக்கல் த்ரூ அவுட். புரியுதுங்களா? ஸோ எத்திக்கல் இஸ் நாட் அபவுட் ரிலீஜியஸ் பிலீஃப் ஆர் நாட் சோன்லி அபவுட் ரிலீஜியஸ் பிலீஃப். சி, there might be certain religious belief which might be ethical, but not everything. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம கடவுள் கும்பிட்றோம், அது எத்திக்கலா? ஃபைன், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே. அதே மாதிரி எத்திக்ஸ் இஸ் நாட் அபவுட் லா. சரிங்களா? அதாவது there might be certain ethical standards, சரிங்களா, which is right, பட் ஆனால் இட் இஸ் நாட் நெசசரி தட் அது எல்லாமே வந்து லால இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கான்ஸ்டிடியூஷனில் எல்லா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே பிளேஸ் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இமானுவல் காண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, in law a man is guilty only if his actions violates the right of others. சரியா? ஸோ நீங்கள் அடுத்தவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பிரீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then you are guilty. that is in law. but in ethics, even if you think of doing it, then you are guilty. or sorry, not you, but the man is guilty. புரியுதுங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் லால எடுத்துட்டு வர்றது கஷ்டம். ஸோ law can deviate from ethics. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எத்திக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாரல் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், விச் இஸ் லைக் நாட் எக்ஸாக்ட்லி ஃப்ரேம்டு. பட் ஆனால் லா அப்படி கிடையாது. லா ஆர் லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பெனால்ட்டிஸ் இருக்குது லாஸ் பேஸ் பண்ணி. சரிங்களா? அதே மாதிரி லா பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலியமாக ஃபோர்ஸ் பண்ணுறது தான் லா. ஆனால் எத்திக்ஸ் இஸ் சம்திங் விச் ஷுட் கம் ஃப்ரம் இன்சைட். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எத்திக்ஸ் டஸ் நாட் ஹேவ் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, எவ்ரி ஆக்ஷன் விச் இஸ் டன் பை அ பர்சன் ஆர் எனி ஆக்ஷன் விச் இஸ் டன் பை அ பர்சன், இட் மைட் பி லீகல் பட் அன்எத்திக்கல், ஆர் இட் மைட் பி இல்லீகல் பட் எத்திக்கல். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அபார்ஷன் ஆர் யூத்தனேஷியா. ஸோ இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, அவருக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து தவில துடிக்கிறாரு, he wants to die. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து லைக் இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க, யூத்தனேட் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் அக்கார்டிங் டு தி லா அப்படி டாக்டர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் இஸ் லைக் இல்லீகல். பட் ஆனால் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் மைட் பி எத்திக்கல் டு an extent. and of course it does vary with respect to societies, but yes. புரியுதுங்களா? ஸோ ethics is different from law. so first is religion and the second one is law. now the third one is like morality. சரியா? ஸோ இப்போ மொராலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரல்ஸ் ஆர் லைக் ஒரு இண்டிவிஜுவல் செட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். இது வந்து உங்களுடைய பர்சனல் பிரின்சிபல்ஸ், இதுதான் மாரல்ஸ். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மாரலி யூ மைட் பி ரைட் பட் எத்திக்கலி ராங். ஸோ இப்போ எத்திக்ஸ் வந்து என்ன பார்த்தோம்னா, இது வந்து சொசைட்டி பிளேஸ் பண்ணுறது. இட் டஸ் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு சொசைட்டி. ஆனால் மாரல்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுடைய பர்சனல் பிரின்சிபல்ஸ் அண்ட் இட் டஸ் நாட் சேஞ்ச். இட் டஸ் ரேர்லி சேஞ்ச். இட் மைட் பி ரிஜெக்டட் பை அதர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு யூ, கோயிங் டு அ வார் இஸ் நாட் அக்கார்டிங் டு யுவர் மொரால், பட் இட் மைட் பி ethically correct.
புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, யூ நீட் டு நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் மொரால். ஸோ நான் ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துட்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சி, moral is all about good or evil, சரிங்களா? and ethics is all about right or wrong. அதே மாதிரி ethics are dictated by society where morals is chosen by person himself, சரிங்களா? இப்போ ethics வந்து எப்படின்னா, since it is framed by the society or designed by the group, there is no option for thinking, சரிங்களா? பட் ஆனால் moral அப்படி கிடையாது. Individually you can accept it or you can reject it. So people are free to choose what sort of life they want in moral, சரிங்களா? and ethics vary from society to society and culture to culture, and morals remains the same for an individual irrespective of his religion, culture and society. புரியுதுங்களா? ஸோ மாரல்னா ஒரு இண்டிவிஜுவல் திங், தட் இஸ் ரைட் ஆர் ராங். எத்திக்ஸ்னா வந்து ஒரு சொசைட்டி பிளேஸ் பண்ணுற நார்ம்ஸ். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா இட் டசன்ட் டீல் வித் ஃபேக்ட்ஸ், ரேதர் இட் டீல்ஸ் வித் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், ஹவு வி கேன் ஜட்ஜ் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ வாட் ஹியூமன் ஆட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்றோம். எத்திக்ஸ் இஸ் அ சயின்ஸ், இட் இஸ் அ நார்மேட்டிவ் சயின்ஸ், நார்ம்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற சயின்ஸ் இது, சரிங்களா? ஸோ இப்போ மாரல்ஸ் இருக்குன்னா இதுக்கு டெஃபினிஷன் நீங்கள் சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் ஹெல்டு பை அன் இண்டிவிஜுவல். அவ்வளோதான் உங்களுடைய ரைட் ஆர் ராங் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுதான் மாரல்ஸ். இது வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக், சரிங்களா? ஸோ இப்போது எத்திக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். இது ஒரு எக்ஸ்பிளனேட்டரியாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எத்திக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். எத்திக்ஸ் டஸ் நாட் டீச் ஹவு டு லீட் அ மாரல் லைஃப், புரியுதுங்களா? ஸோ இப்போ எத்திக்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் விச் வில் ஜஸ்டிஃபை ரைட், what is right and what is wrong and what is good அப்படின்ற மாதிரி. so that using that you can achieve your goals, that is a happiness. ஆனா morals or morality வந்து எப்படின்னா, it deals with purpose, your motive, your intention, your choice. it deals like what is right or wrong in the light of customs and manners and which is prevailing in the society. I'll tell you one example. say for instance, இப்போ adultery இருக்கு or divorce இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். see, this might be ethically wrong. so the society or the local community may think that adultery is like not correct or it is not right. but ana a person may think that divorce is morally correct or living alone is morally correct அப்படின்ட்டு. புரியுதுங்களா? so see, you can take many examples. that is in order to differentiate between ethics and morality. but yes, உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. that is in your notes, ஒரு ஷார்ட் ஃபார்மில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 2 சென்டென்ஸ் ஆகுது எழுதணும் உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்கில். புரியுதுங்களா? ஸோ till now we saw that ethics is different from religion, ethics is different from law, ethics is different from morals, and அதே மாதிரி ethics is different from science also. ஸோ என்ன சார் இப்போதானே சார் இது நார்மேட்டிவ் சயின்ஸ்ன்னு நீங்கள் ஒரு நாலேஜபிள் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஏன்னா சயின்ஸ்னாலே இட்ஸ் லைக் கிரேட்டர் நாலேஜ் விச் வி ஹேவ், த விஸ்டம் விச் வி ஹேவ் வித் எவிடன்ஸ், இது தானே சார். ஸோ எத்திக்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் சயின்ஸ்ன்னு சொல்கிறீங்களே சார்னா, இங்கே வந்து நீங்கள் இந்த சயின்ஸில் ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது, சரியா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இட் வில் ஈல்டு சேம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எத்திக்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால எத்திக்ஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி சயின்ஸ் ஆல்சோ, புரியுதுங்களா? அண்ட் அதே மாதிரி எத்திக்ஸ் இஸ் நாட் யோர் ஃபீலிங்ஸ், சரிங்களா? அண்ட் எத்திக்ஸ் இஸ் நாட் கல்ச்சர், சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன் சர்டன் கல்ச்சர் இட் இஸ் ஓகே டு treat some person as a slave, பட் ஆனால் அது எத்திக்கலாக இருக்குமா? see, slavery is not something which is ethical, right? so yes, ethics is not always culture also. புரியுதுங்களா? ஓகே, எனிவே, ஸோ இப்போ வாட் இஸ் எத்திக்ஸ், வாட் இஸ் மாரல்ஸ், அண்ட் அதே மாதிரி வாட் எத்திக்ஸ் இஸ் நாட் அபவுட், இதை வந்து நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஐ நீட் டு இன்ட்ரடியூஸ் யூ டு அ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் லைக் அப்சல்யூட்டிசம் அண்ட் ரிலேட்டிவிசம். ஸோ வை திஸ் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ எத்திக்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் விச் இஸ் லைக் பிளேஸ்ட் பை அ சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் வாட் ஹியூமன் ஆட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வெதர் இட் இஸ் யூனிவர்சல், அதாவது இப்போ சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா வெதர் வி ஹேவ் டு டேக் ஆல் தி ஹியூமன்ஸ் இன் தி வேர்ல்ட் ஆர் எல்லா நேஷன்ஸுமே நம்ம எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அப்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் அப்சல்யூட்டிசம் அண்ட் ரிலேட்டிவிசம். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அப்சல்யூட்டிசம் வந்து இந்த பேர்லேருந்தே தெரியும். தட் இஸ் லைக் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்சல்யூட்டிசம், சரியா? ஸோ எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் லார்ஜ்லி ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து ரிலேட்டிவிசம், சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சர்டன் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கில்லிங் இஸ் லைக் அப்சல்யூட், இட் இஸ் அன்எத்திக்கல் எவ்ரிவேர். வைலன்ஸ் இஸ் அன்எத்திக்கல் எவ்ரிவேர். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் சொல்கிறது வந்து அப்சல்யூட்டிசம். ரிலேட்டிவிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வேரிஸ் அக்கார்டிங் டு பிளேசஸ், டைம், கல்ச்சர் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ
வாட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றது வந்து ரிலேட்டிவ் எத்திக்ஸ் ஆர் ரிலேட்டிவிசம். புரியுதுங்களா? ஸோ இப்போ சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுப்பீங்க. சரி, அப்படி கிடையாது. எத்திக்ஸ்லயே 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. தட் இஸ் லைக் அப்சல்யூட் எத்திக்ஸ் விச் இஸ் லைக் யூனிவர்சல் இன் நேச்சர். இட் டஸ் நாட் கன்சிடர் டைவர்சிட்டி. தப்புனா தப்பு தான், ஒரு ஈக்குவல் வியூவாக பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு அப்சல்யூட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். டஸ் நாட் டேக் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன்டு அக்கவுண்ட் அப்சல்யூட் எத்திக்ஸ்லாம். சரிங்களா? அண்ட் இதுல டைவர்சிட்டி கூட இவங்க கன்சிடர்லாம் பண்ண மாட்டாங்க. ராங் இஸ் ராங். இது சொல்றது வந்து அப்சல்யூட் எத்திக்ஸ். ஆனா ரிலேட்டிவ் எத்திக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எத்திக்ஸ் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு தி சிச்சுவேஷன். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, ஒரு அப்சல்யூட் எத்திக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல, தென் அது வந்து ஒரு இவால்வ்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது அந்த சொசைட்டி வந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு அட்டைன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்சல்யூட் எத்திக்ஸ்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அப்சல்யூட்டாக சொல்றாங்கன்னா அந்த சொசைட்டி எவ்வளவு மெச்சூர்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வைலன்ஸ், கில்லிங் இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் அப்சல்யூட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனால் ரிலேட்டிவ் எத்திக்ஸ் அப்படி கிடையாது, ஃபிளெக்சிபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் சம்டைம்ஸ் ரிலேட்டிவ் எத்திக்ஸ் ஆல்சோ லீட்ஸ் டு அப்சல்யூட் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் ஒரு இவால்வ்டு சொசைட்டியில தான் இதோடைய எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். ஃபைன். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் இஸ் லைக், தேர் ஆர் கான்செப்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எத்திக்ஸ். ஸோ அதில் வந்து இந்த ஒரு கான்செப்ட். சரிங்களா? தட் இஸ் அப்சல்யூட்டிசம் வெர்சஸ் ரிலேட்டிவிசம். அண்ட் அதர் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ல பார்ப்போம். பட் இப்போ ஒரு கிளிம்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த அப்சல்யூட்டிசம் அண்ட் ரிலேட்டிவிசம் இஸ் கிவன். அண்ட் அதே மாதிரி ஒரு கிளாரிட்டிக்காகவும். ஏன்னா நீங்க நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, லைக் எத்திக்ஸ்னாலே எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதில் ஒன் கான்செப்ட்ஸ் வந்து அப்சல்யூட்டிசம், ரிலேட்டிவிசம் ஆர் அப்சல்யூட் எத்திக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எத்திக்ஸ். எனிவே, ஸோ இப்போ லெட் அஸ் மூவ் ஆன் டு எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். சரியா? ஸோ எசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எசன்ஸ் இஸ் சம்திங் which is லைக் ஒரு கோர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. இதை தான் நம்ம எசன்ஸ் சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் த கோர் பிரின்சிபல் ஆஃப் யூ? யுவர் கோர் பிரின்சிபல் இஸ் லைக் யூ ஆர் பீங் குட். இப்போ விஷத்தோடைய ஒரு பாய்சனுடைய கோர் பிரின்சிபல் என்னது? அதோடைய தன்மை, விஷத்தன்மை. புரியுதுங்களா? ஸோ அதோடைய நேச்சர், அதோடைய இன்ட்ரெஸ்டிக் நேச்சர். ஸோ அதே மாதிரி எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், எத்திக்ஸோடைய நேச்சர் என்னது, அதோடைய கோர் பிரின்சிபல் என்னது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் குட் லைஃப். ஸோ இப்போ குட் லைஃப் எப்படி சார் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நல்ல வாழ்க்கைனா என்னதுங்க? ஒரு நல்ல வாழ்க்கைனா நீங்க நல்லவராக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் குட் லைஃப். ஸோ குட் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் வர்ச்சியூ. ஸோ லைஃப் ஆஃப் வர்ச்சியூனா யூ ஹேவ் குட் வேல்யூஸ் வித் இன் யூ. புரியுதுங்களா? ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹேவ் வெல்த், யூ மே ஹேவ் வெல்த். சரிங்களா? யூ மே ஹேவ் பிளஷர், யூ மே ஹேவ் ஃபேம், பட் வாட் வில் கிவ் யூ அல்டிமேட் ஹாப்பினஸ்? வாட் வில் கிவ் யூ அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? இட் இஸ் அ குட் வர்ச்சியூஸ், இட் இஸ் எத்திக்கல் பிஹேவியர். சரிங்களா? ஸோ இப்போ எத்திக்கல் பிஹேவியர் இஸ் செட் டு ப்ரொவைட் தி அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அப்போ எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் குட் லைஃப். பிகாஸ் குட் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் எத்திக்கல் பிஹேவியர், நாட் ஃப்ரம் வெல்த், பிளஷர் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? அதே மாதிரி பெனிஃபிஷியல். பெனிஃபிஷியல் இன் தி சென்ஸ், இப்போ ஒரு எத்திக்கல் பிஹேவியர் இருக்கு, யூ ஆர் அ பர்சன் வித் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அதாவது சொசைட்டி கொடுக்குற ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க பிளேஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் இட் பெனிஃபிட்ஸ் யூ அண்ட் அதே மாதிரி இட் பெனிஃபிட்ஸ் தி சொசைட்டி. ஸோ பெனிஃபிஷியல் இஸ் அகைன் அன் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி அல்டிமேட் குட். சரிங்களா? ஸோ இப்போ அல்டிமேட் குட்னா என்னன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து எத்திக்கல் பிஹேவியர் பண்றீங்க which is good for the society, which is beneficial for the society. அண்ட் அதே மாதிரி இந்த எத்திக்ஸ் பிஹேவியரை பேஸ் பண்ணி நீங்க பர்சனலி ஆல்சோ நீங்க நல்லவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then it is the ultimate good or the highest good which a person can do அப்படின்ற மாதிரி சில philosophers சொல்றாங்க. சரியா? ஸோ இதை வந்து சம்மம் போனம், தட் இஸ் ஹையஸ்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு philosopher சொல்றாரு, தட் இஸ் சிசிரோ. பட் அகைன் இவ்வளோலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எஸ், திஸ் இஸ் ஒன் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். சரியா? அதே மாதிரி கண்டெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கண்டெக்சுவல்ஸ் இன் தி சென்ஸ், இப்போ எத்திக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் இஸ் டிட்டர்மைன்டு பை எ சொசைட்டி. ஸோ ஒரு சொசைட்டி ஒரு சோஷியல் செட்டிங் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எத்திக்ஸ் டிட்டர்மைன் ஆகும். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், வேல்யூஸ் எல்லாமே வந்து டிட்டர்மைன் பண்ணும் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை, விச் வேரிஸ் அக்ராஸ் சொசைட்டி டு சொசைட்டி. ஸோ இது வந்து கண்டெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். தட் இஸ் இதோடைய வேரியிங் நேச்சர். ஸோ இதுதானே சார் ரிலேட்டிவிசம்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் இதுதான் பார்த்தோம். பட் யூ நீட் டு நோ சர்டன் வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ கண்டெக்சுவல்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி பேசலாம், அபார்ஷன்ஸ் பேசலாம், which is like differently judged by the different societies and nations. ஸோ இதெல்லாம் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். அதாவது எத்திக்ஸோடைய தன்மைகள், அதோடைய கோர் பிரின்சிபல்ஸ். அதே மாதிரி எத்திக்ஸ் வந்து இட் இஸ் வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்.
அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எத்திக்ஸ் ஒன்லி டீல்ஸ் வித் வாலண்டரி ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வித் இஸ் ஃப்ரீ வில். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் வாலண்டரி ஆக்ஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அதாவது வாலண்டரி ஆக்ஷன் இன் தி சென்ஸ் இதை வந்து நம்ம ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ எந்தெந்த ஆக்ஷன்ஸ்லாம் ஹியூமன்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் டெலிபரேட் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது வேணும்னே பண்ணது ஒரு ஹியூமன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாமஸ் ஆக்வினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து ஒரு 3 பேசிக் கிரைட்டீரியா கொடுக்குறாருங்க. சரிங்களா? தட் இஸ் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் நாலேஜ், பிரசன்ஸ் ஆஃப் வாலண்டரினஸ் அண்ட் ஃப்ரீ வில். சரிங்களா? ஸோ இந்த 3 கிரைட்டீரியா வச்சு ஒன் கேன் டெல் தட் வெதர் த ஆக்ஷன்ஸ் இஸ் டெலிபரேட்டிவ் ஆர் நாட். ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு பர்சன் இஸ் நாலேஜபிள் அண்ட் இஸ் டூயிங் தி ஆக்ஷன்னா அது வந்து டெலிபரேட்டிவ் ஹியூமன் ஆக்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லா இருக்கு, சரியா? அந்த லா வந்து உங்களுக்கு தெரியல, ஸோ அதனால நீங்க டெசிஷன் எடுக்கல, தென் இட் இஸ் நாட் a deliberative human action. Say for example, you are not wearing helmet because you don't know the law. See, it will lead to punishment. But ஆனா ethically பார்க்கும்போது you are ignorant. So உங்ககிட்ட நாலேஜ் இல்லைன்னா நீங்க வந்து ignorant தான் அர்த்தம். ஸோ ignorant ஒரு deliberative human actionா, whether it is a human action or not அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is not a human action. அதே மாதிரி presence of voluntariness. ஸோ வாலண்டரியா போயிட்டு நீங்களே பண்ற ஆக்ஷன்ஸ், சரியா? ஸோ நீங்க இன்வாலண்டரியா போய் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, இட் இஸ் நாட் அ ஹியூமன் ஆக்ஷன். அதே மாதிரி ஃப்ரீ வில். ஸோ இப்போ ஒரு ஹியூமன் ஆக்ஷனாக கன்சிடர் பண்ணோம்னா த ஆக்ஷன் ஷுட் பி ஃப்ரீ. சரியா? ஸோ இப்போ அவர் வந்து ஃப்ரீயாக பண்றாருன்னா அப்போதான் அது வந்து எத்திக்கல் ஸ்க்ரூட்டனி நம்ம பண்ண முடியும். அதாவது அந்த ஆக்ஷன் வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். இஃப் இட் இஸ் நாட் அ ஃப்ரீ வில், தென் அது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷனாக ஆகும். தென் அது ஒரு ஹியூமன் ஆக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், கன் பாயிண்ட்ல நீங்க வச்சிருக்கிறீங்க ஒருத்தரை, அவர்கிட்ட சொல்றீங்க நீ இது பண்ணுன்னு சொல்லிட்டு, இஸ் நாட் டூயிங் அவுட் ஆஃப் இஸ் ஃப்ரீ வில், தென் வெதர் இட் வில் பி லைக் கன்சிடர்ட் டு பி எத்திக்கல் ஆர் அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. புரியுதுங்களா? பிகாஸ் எத்திக்ஸ் ஆல்வேஸ் கன்சிடர் ஒன்லி வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இட் ஒன்லி டீல்ஸ் வித் வாலண்டரி ஹியூமன் ஆக்ஷன்ஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? ஃபைன். அதே மாதிரி the next point is like என்னன்னா, ethics is abstract and subjective. See, abstract and subjectiveனா என்னன்னா, ethics do vary, they are affected by individuals' emotions and perceptions. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் அப்ட்ராக்ட் அண்ட் சப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதே மாதிரி எத்திக்ஸ் ஆப்ரேட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இதுவும் வந்து எசன்ஸ் தான். ஆப்ரேட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் இன் தி சென்ஸ் இண்டிவிஜுவலுக்கு எத்திக்ஸ் வேற, ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எத்திக்ஸ் வேற, பொலிட்டிக்கோ கல்ச்சருக்கு எத்திக்ஸ் வேற, இன்டர்நேஷனலி எத்திக்ஸ் வேற. புரியுதுங்களா? ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லைக் எத்திக்ஸ் ஆப்ரேட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அண்ட் அதே மாதிரி த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லைக் எத்திக்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட் ஆல்சோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹானஸ்டி, ட்ரூத்ஃபுல், இன்டெகிரிட்டி, வேல்யூஸ், இது எல்லாமே வந்து ஒரு இன்டர் ரிலேட்டட் கான்செப்ட். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோலேயே உங்களுக்கு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் எங்கே முடிச்சேன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் ஸோ மச் இன்டர் ரிலேட்டட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். அதே மாதிரி the one more point which you can add to the essence of ethics is like it is like innate goodness. So innate in the sense something which is natural, which is inborn, which is inherent. So இந்த innate goodnessனா என்னன்னா, see, ethics is shaped by the society, இதெல்லாமே ரைட்டு, பட் இட் இஸ் பார்ட்லி ட்ரிவன் பை தி குட்னஸ் which is there within human beings also. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனில் எல்லாருமே போய் சொல்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் வரையும் எப்பவுமே உண்மை பேசுகிறவராக இருப்பார், ஒருத்தர் வரையும் சண்டையே போட மாட்டார். சரியா? ஸோ ஃபண்டமெண்டலி அந்த குட்னஸ் அவர்கிட்ட இருக்கும். அது வந்து சோஷியலி எத்திக்கலி கரெக்டாக இருக்கும். ஸோ innate goodness, inborn goodness, this is also an essence of ethics. See, what is the aim of the ethics? Ethics உடைய ஸ்டடி எதுக்காக? It is to tell what is the right thing to do, how human ought to be. சரியா? ஸோ இப்போ அந்த குட்னஸ் மூலியமாக ஒரு பர்சன் எத்திக்கலி கரெக்டாக இருக்கலாம், irrespective of his surroundings அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஃபைன், சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன்ஸாக முடிச்சிட்டோங்க. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுனாலே நீங்கள் எழுதிடலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் வி ஆர் அபவுட் டு see is like we are going to see the determinants of ethics in human actions. சரிங்களா? அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் பார்ப்போம். அண்ட் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் நெக்ஸ்ட் வீடியோவில் I'll try to place that question so that you can start answer writing practice. Fine. So that's it for the video, guys. Thank you for watching.